நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் வந்து இங்க நிக்கிறதும் பேசுறதும் உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. பிடிக்கலன்னா மன்னிச்சிரு. நீ செஞ்சதுக்கு நன்றிங்கிற ஒரு வார்த்தை பத்தாது. நீ பிரபுவை காப்பாத்திருக்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்ன புரிஞ்சுக்கிட்டியா? எல்லாம் மன்னிச்சிட்டியா? பதில் சொல்லு ஜோதி. இந்த மௌனத்துக்கு என்ன அர்த்தம்? என்ன கொஞ்சம் தனியா விடு. ஏம்மா இங்க தனியா வந்து நின்றுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மாதான். ஜோதி ஏதாவது சொன்னாளா? இல்ல மாமா, எதுவும் சொல்லல. உங்ககிட்ட பேசவே இல்லையாம்மா? இல்ல மாமா. அப்போ செயலுக்கு என்னம்மா அர்த்தம்? நானும் கேட்டேன், பதில் சொல்லல. கடைசி நேரத்தில் ஜோதி வந்து பிரபுவை காப்பாத்தினது நம்ம எல்லாருக்கும் சந்தோஷத்தை விட குழப்பத்தை தான் ஏற்படுத்திருக்கு. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? பிரபுவுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைச்சே ஆகணும், தூக்கு மேடை ஏத்தியே ஆகணும்னு எவ்வளவு கோவத்துல இருந்தா. அவன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆன நாள்ல இருந்து ஒரு நாள் கூட உங்க அத்தை கிட்ட அவனை பத்தி பேசாம இருந்திருக்கா. அப்படிப்பட்டவ எப்படி திடீர்னு? ஒண்ணுமே புரியலையம்மா. சின்ன வயசுல இருந்து நான் அவளை பார்த்துட்டு இருக்கேன். அவளை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கேன். எனக்கே அவளை புரியாம இருக்கு. ஒருவேளை உன் மேல உள்ள சாஃப்ட் கார்னர்ல அது செஞ்சிருப்பாளோ? இல்ல பிரபுவை கார்த்திக் கொலை செஞ்சிருக்க மாட்டான்னு அவன் மனசுக்கு ஏதாவது தோணி இருக்குமோ? உண்மை என்னன்னு அவ மனசுக்கு மட்டும்தான் தெரியும் மாமா. இந்த உலகத்துல புரியாத புதிரா இருக்கிறது மனுஷனோட மனசு மட்டும்தான். எல்லா சமயத்திலையும் எல்லாரோட மனசையும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அவளா வாயை திறந்து சொல்ற வரைக்கும் பிரபு அவ காப்பாத்தினதுக்கு உண்டான காரணத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுதுமா, ஜோதிக்குள்ள ஏதோ ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு. கண்டிப்பா பிரபுவை கார்த்திக் கொலை வழக்குலேருந்து காப்பாத்தலான்னு எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நான் எதையும் நம்புறதா இல்ல. ஏன்னா தினமும் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்குது. நாளைக்கு என்ன மாற்றம்னு யாருக்கு தெரியும்?
எத்தனை நாளா நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்? 10 நாளா? என்னாச்சு? என்ன துப்பாக்கியால சுட்டது, சக்தி என்னை வண்டியில கூட்டிட்டு வந்தது, இது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு என்னாச்சு? பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. இப்ப நீ நல்லா இருக்க. இப்போ ஓகேம்மா. ஆனா 10 நாளா நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்? உனக்கு கிட்னில அடிபட்டுருச்சு. உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த. இங்க உன் உயிரை காப்பாத்தினது யார் தெரியுமா? யாரு? ஜோதி. ஜோதி உனக்கு கிட்னியை தானம் பண்ணி உன் உயிரை காப்பாத்திருக்கா. ஜோதி எப்படி? என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, எங்களாலேயே நம்ப முடியல. என்ன நடந்துச்சுமா? யாருக்கும் புரியல. ஜோதி இப்போ எங்க இருக்கா? பக்கத்து வார்டுல. பேசுனியா? என்ன சொன்னா? இப்ப அதெல்லாம் எதுக்கு? நீங்க ரெஸ்ட் எடுங்க. ஜோதி என்ன காப்பாத்தலன்னா பெர்மனன்ட் ரெஸ்ட் எடுத்திருப்பேன். என்னை ஏன் காப்பாத்தலான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவ காரணத்தை சொல்லவும் இல்ல, சொல்ல தயாராகவும் இல்ல. போதுமா? நீங்க ரெஸ்ட் எடுங்க. வாங்க அத்தை. இல்ல, மாஸ்க் வேண்டாம், கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. அதை டாக்டர் சொல்லட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். எக்ஸ்கியூஸ் மீ, அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட எம்டி ஜோதி ரூம் நம்பர் என்ன? ஒரு நிமிஷம். ரூம் நம்பர் 203. அப்படியா? ஸ்டெப்ஸில் போய் மேலே போங்க. தேங்க்யூ. சிஸ்டர், ரூம் நம்பர் 203. ரைட்ல போய் லெஃப்ட் போங்க. தேங்க்யூ. யார் சார் நீங்க? நீங்க இங்க இருந்து பேஷண்ட்டை பத்திரமா பாத்துக்கணும். நீங்க இல்ல, அத நான் பாத்துக்கிறேன். சார் ரொம்ப காமெடியா பேசுறீங்க. நாங்க 2 பேரும் கொஞ்சம் பேசணும். ஒரு 10 நிமிஷம். என்னங்க மேடம்? நீங்க போங்க. ஃப்ரெண்டு தான். சரிங்க மேடம். தேங்க்யூ ஜோதி. எதுக்கு? எங்க என் கம்பெனில வேலை செய்யறவன்னு சொல்லிடுயோன்னு நினைச்சேன். ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அதான். என்ன கார்த்திக், உன்னை எப்படி நான் அப்படி சொல்லுவேன்? ஒரு சின்ன டவுட் தான். பொக்கேய கையிலேயே வச்சிருப்பியா? ஓ,
ஐ எம் சாரி. விஷ் யூ ஸ்பீடி ரெக்கவர். தேங்க்ஸ். தம்மடிச்சியா? இல்லையே. பொய் சொல்லாத. 2-3 சுயங்கம் வேற போட்டேன். ஏசி ரூம்ல அதான் வாட குப்புன்னு வந்துருச்சு. ஏன் ஸ்மோக் பண்ற? அதை விடுங்க. நானும் அதே தான் சொல்றேன். அதை விட்டுருங்க. வர வர நீங்க ரொம்ப நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். ஓ தேங்க்யூ தேங்க்யூ. எப்போ ஸ்டாப் பண்ண போறீங்க? என்னது பேசுறதியா? அதான் நம்மளால முடியாதுங்க. சும்மா பேச்சு திறமைய காட்டாதீங்க. தம்ம எப்போ ஸ்டாப் பண்ண போறீங்கன்னு கேட்டேன். என்னங்க நான் உங்களை விசாரிக்கலாம்னு வந்தா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குங்க. என்ன? நீங்க இப்படி கிட்னி டொனேட் பண்ணது எப்படிங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்க முடிஞ்சு? எதுக்காக இப்படி பண்ணீங்க? அப்புறம் யாருக்காக செஞ்சீங்க? வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க. வேற ஏதாவது பேசலாமே. எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா? வணக்கம் சார். வணக்கம். என் பேரு ரேவதி. நான் ஜோதியோட சிஸ்டர். ஓ அப்படியா? என் பேர் கார்த்திக். ஓகே. நீங்க ஜோதியை பார்க்க போனதை பார்த்து உங்ககிட்ட பேசணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்டயா? ஆமா. நீங்க ஜோதிக்கு நல்ல ஃப்ரெண்டா? அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு சொல்ல முடியாது, பட் குட் ஃப்ரெண்ட். ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசலாமா? சொல்லுங்க. ஜோதிக்கும் எனக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. என்கிட்ட அவ பேசுறதில்ல. அவ கிட்னி கொடுத்து காப்பாத்தினது என் ஹஸ்பண்டுக்கு தான். ஆனா இப்போ என்கிட்ட பேசுறதில்ல. அவ ஏன் அப்படி செஞ்சான்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாலா? அப்படி எதுவும் சொல்லலையே. நீ ஏன் அப்படி செஞ்சன்னு நீங்க ஜோதி கிட்ட கேட்கலையா? கேட்டேன். அவ என்ன சொன்னா? நான் இந்த ஒரு கேள்வி மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கேள்வி கேட்டேன். ஆனால் எல்லாத்துக்கும் லேசாக ஒரு சிரிப்பு தான் பதிலாக கிடச்சிது. நாங்கள் 2 பேரும் ஹைதராபாத் போனப்போ பழைய கவலையெல்லாம் மறந்து சிரிச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா திரும்பவும் ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. ஏன்னு கேட்டேன். அதுக்கும் சிரிப்பு தான் அவங்க பதிலாக தந்தாங்க. என்னன்னே தெரியல. அவங்க இப்படி ஒரு சாக்ரிஃபைஸ் செஞ்சது பெருமையாக இருந்தாலும் என்னோட மனசுக்குள்ள ஏதோ ஒரு மூலையில் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. பாவம், அவங்க ரொம்ப நல்லவங்க. உங்கள் ஹஸ்பண்ட்க்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல, நல்லா இருக்காரு. கவலைப்படாதீங்க, எல்லாம் சீக்கிரத்தில் சரியாயிடும். நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். பை. அபிராமி மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. நான் யாரையும் பார்க்க விரும்பல. உங்களை பார்க்க அவங்க விருப்பம் இல்லை சொல்லிட்டாங்க. கொஞ்ச நேரம் இருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
மனசுல இவ்வளவு ஆசை வச்சிருக்க, என் மேல பாசம் வச்சிருக்க, இதெல்லாம் எப்படி மிஸ் பண்ண முடியும்? வேணும்டி, நீ வேணும், என்னால மிஸ் பண்ண முடியாது. சிரிப்பு, சந்தோஷம், அழுக, அன்பு இதையெல்லாம் அடக்க கூடாது. மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட கொட்டி தீர்த்தரணும். இல்லனா இந்த சந்தோஷம் கூட வேதனையா மாறிடும். என்ன நம்படி, கண் கலங்காம வச்சு பாத்துக்கிறேன்.